டைம் இஸ் ரன்னிங் அவுட். நேரம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்ற ஒரு தலைப்பை நான் கொடுத்திருக்கிறேன். டைம் இஸ் ரன்னிங் அவுட். இன்றைய நம்முடைய வேத பகுதி 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் வசனம் 31 இருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் உங்களுக்கு வாசிக்கப்பட்டது, நீங்கள் கேட்டீர்கள். ஆனால் இதில் நான் எடுக்கும் அடிப்படையான வசனம், கீ வேர்ஸ், உங்களுக்கு அடிப்படையான வசனம் 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 34, 35ஆம் வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். But Barzillai said to the king, how long have I to live, that I should go up with the king to Jerusalem? I am today 80 years old. Can I discern between the good and bad? Can your servant taste what I eat or what I drink? Can I hear any longer the voice of singing men and singing women? Why then should your servant be a further burden to my lord the king? நாம் கேட்போம். பர்சில்லா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது இன்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உம்முடைய அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ? சங்கீதக்காரர்களுடைய சத்தத்தை இனி கேட்கக்கூடுமோ? உமது அடியனாகிய நான் இனி ராஜாவாக என் ஆண்டவனுக்கு பாரமா இருக்க வேண்டியது என்ன? ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற ஒரு மனுஷன் பர்சிலாய் என்ற ஒரு மனுஷன். வேதத்திலே தாவீது ராஜாவான காலத்திலே இந்த மனுஷனை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் வாசிக்கிறோம். இந்த 2 வசனங்களே உங்க கையில வைத்துக் கொள்ளுங்க. வசனம் 34, 35ஆம் வசனம். அதுல ஒரு 3 வார்த்தைகளை உங்களுக்கு அல்லது உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன், கேளுங்கள். முதல் வார்த்தையானது, how long have I to live? பர்சிலாய் ராஜா இடத்திலே சொல்லுகிறார். தாவீது ராஜா இந்த பர்சிலாய்க்கு சொல்றார், நீ அரண்மனைக்கு எருசலேமுக்கு வா என்று அழைப்பு கொடுக்கிறார். பர்சிலாய் அப்போது தாவீது ராஜாவுக்கு உரைக்கும் வார்த்தை தான் இது. How long have I to live? ராஜாவை பார்த்து, தாவீதை பார்த்து சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம் என்று சொல்லி ராஜா இடத்திலே உரைக்கிறார். ஆமென். 2வது வார்த்தை கவனியுங்கள். I am today 80 years. அவர் சொல்லுகிறார், இப்போது நான் 80 வயது உள்ளவன் என்று 2வது வார்த்தை. நல்ல கவனியுங்கள். முதல் வார்த்தையாக உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். 2வது வார்த்தையானது இப்போது நான், இப்போ என் வயது 80 வயது என்று சொல்லுகிறார். 3வது வார்த்தை, be a further burden. பாரமாய் இருக்க வேண்டியது என்ன என்று சொல்லுகிறார். ராஜாவே, உமக்கும் யாருக்கும் நாம் பாரமாய் இருக்க விரும்பல. தாவீது ராஜா என்ன அழைப்பு கொடுத்தார்? என் அரண்மனைக்கு வா. நீ வயதான இந்த காலத்திலே என் அரண்மனையிலே நீ உன் நாட்களை கழிக்கலாம் என்று ஒரு அழைப்பு கொடுத்த போது, இப்படியாக இந்த பர்சிலாய் என்று சொல்லப்படுகிற அருமையான தேவ மனுஷன் உரைக்கிற ஒரு வார்த்தை தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வார்த்தையானது how long have I to live? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், உயிரோடு இருக்கும் ஆயுசு நாட்கள் எம்மாத்திரம். பைபிள் சொல்லுகிறது 70-80 மிஞ்சினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம் மத்தியில் எரேமியா நோவுராம் ஐயா இருக்கிறார். 80 வயது ஆகிறது, மேல் ஆகிறது. அருமையான ஐயா நம் மத்தியில்
வருவதற்கு ரொம்ப ஆசைப்படுவார், ரொம்ப வாஞ்சிப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டர், இதுதான் நம்முடைய சபை என்று சொல்லுவார். நான் இந்த சபையை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லுவார். Whenever I speak to Uncle Jeremiah Novuram, he will speak proudly about our church. He will also always tell me, this is my church and I love this church. இந்த சபையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வருவதற்கு வாஞ்சியாக இருக்கிறேன். நான் வராவிட்டால் நான் பலவீனமாக இருக்கிறேன் என்று தான் அர்த்தம் என்று சொல்லுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் பெரியவர். ஐயா, ஏன் அவரை நான் சொல்கிறேன்னா, என்கிட்ட சொல்லுவார், நம்ம சர்ச்சில் ஐ எம் த ஓல்டஸ்ட் மேன் என்று சொல்லுவார். நான் தான் வயதில் ஆக மூத்தவன் நம்முடைய திருச்சபையிலே. ஆண்டவர் என் ஐசு நாட்கள் இப்படி கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி என்றும் சொல்லுவார். பிரியமானவர்களே, பெசிலா என்று சொல்லப்படுகிறவன் அவன் சொல்லுகிறான், how long? Amen. எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது எது காட்டுகிறது என்றால், மனிதனுடைய நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கிறது என்று காட்டுகிறது. மனிதனுடைய நாட்கள் இந்த பூமியிலே அது நீடித்ததோ நித்தியம் என்று அல்ல. நம்முடைய நித்திய வாழ்வு பரலோகம். அல்லேலூயா. இந்த பூமியிலே நம்முடைய வாழ்வு கொஞ்ச காலம். அதைத்தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அழகாக ஒரு பாடலில் எழுதுகிறார். கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, அதை அவர் சொல்லுகிறார், அந்த கொஞ்ச காலம் அது இயேசுவுக்காய், சுவிசேஷத்திற்காய். வலது கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. யாரெல்லாம் இன்னைக்கு நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேர் கேட்டால் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் தெரியுமா பாஸ்டர், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், என் குடும்பத்திற்காக வாழ்கிறேன். ஆமாம், நம் குடும்பத்துக்காக வாழன்னு அது அவசியம், அது உண்மை. ஆனால் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ராஜ்யத்திற்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. ஸோ நம்ம பூமியில் வாழ்வு கொஞ்ச காலம் என்றதே பசிலா நமக்கு வலியுறுத்துகிறார். ரெண்டாவது, 80 வயது என்று அவருடைய வயதை அவர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். ஆமேன். வயது போய்கொண்டே தான் இருக்கும். ஆமேன். வயது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளை நம்மால் கூட்டவும் முடியாது, ஒரு நாளை நம்மால் குறைக்கவும் முடியாது. நேற்று நடந்த வாழ்வை ஆண்டவர் ஒருவேளை நான் மீண்டும் வாழ முடியும் என்றால், நேற்று நான் செய்த தவறுகளை எல்லாம் திருத்தம் செய்து நான் ஒரு நல்ல வாழ்வு வாழ்வேனே பாஸ்டர். நேற்று நான் வாழ்ந்த வாழ்வு எனக்கு கிடைக்குமா? ஒரு நாளும் கிடைக்காது. அல்லேலூயா. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, இட்ஸ் நோ யூஸ் ஃபார் us to cry over spilled milk. சிந்தப்பட்ட பால் ஐயோ சிந்தி விட்டதே என்று சொல்லி புலம்புவதிலே புண்ணியம் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அது சிந்தி விட்டது. அதை நம்ம அள்ளினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. நேற்று உன் வாழ்விலே நீ செய்த தவறுகள் உன் கண்ணு முன்னுக்கு நிற்குதா? ஐயோ, நேற்று நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேனே, எங்கள் அம்மா கிட்ட தப்பாய் பேசிட்டேனே, அப்பா கிட்ட தப்பாய் பேசிட்டேனே, ஐயோ கணவரிடத்திலே அல்லது மனைவி அல்லது பிள்ளைகளிடத்திலே தவறாய் பேசிட்டேனே, உன் மனம் உன்னை வாதிக்கிறதா? அருமையான தேவ பிள்ளையை, நேற்று நடந்ததை எண்ணி நீ புலம்பலாம், இன்றைக்கு உன்னை திருத்தி கொள்ளலாம். ஆனால் நேற்றைய வாழ்வை நீ வாழ முடியாது. அல்லேலூயா. வாழ முடியாது. So life is a reality. வாழ்க்கை என்பது அது உண்மை, ஓடிக்கொண்டு இருக்கிற நம்முடைய நாட்கள். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். மூன்றாவது வார்த்தையானது நாம் பார்க்கிறோம், be a further burden. பாரமாய் இருக்க வேண்டியது என்ன என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நல்ல ஒரு உணர்வோடு அவர் சொல்லுகிறார், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பர்டன். ஆமென். ராஜாவே, உமக்கு நிறைய வேலை இருக்கும்,
நான் பாரமாக இருக்க விரும்பல. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பர்சிலா என்பவரை குறித்து நாம் இந்த வேதத்தில் இன்று பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு வாழ்க்கை என்பது ஒரு பரிசுங்க, ஒரு பரிசு. எப்படியோ ஒரு கடிகாரம் டிக் டிக் என்று ஓடிக்கொண்டே இருக்குதோ, ஒரே ஒரு டிக் எடுத்துக்கொள்வோம். ஒரே ஒரு டிக் டிக். இதோ பாருங்க, இப்போ வினாடிகள் இல்லை, செகண்ட்ஸ், கண்ணை சிமிட்டுவதற்கு முன்பு டிக் பண்ணிக்கிறது. ஒவ்வொரு டிக்கும் நமக்கு எத்தனையோ ஆண்டவர் டிக் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு டிக்கும் நாட்கள் ஓடி முடிந்து கொண்டு இருக்கிறது என்ற அர்த்தமாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இதை யோசித்து நம் ஆண்டவருக்கு என்று செயல்படணும். பைபிளில் யாக்கோபு எழுதுகிறார் பாருங்க, வாழ்க்கையை குறித்து எழுதுகிறார். வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று எழுதுகிறார். நாம் சங்கீத புஸ்தகத்திலையும் வாசிக்கிறோம். ஆனால் உங்களுக்கு யாக்கோபு அல்லது ஜேம்ஸ் சாப்டர் 4 and verse 14 உங்களுக்கு நான் சொல்றேன், கேளுங்க. யாக்கோபு இப்படி எழுதுகிறார். This is what James writes about life. He says, whereas you do not know what will happen tomorrow, for what is your life? It is even a vapor that appears for a little time and then vanishes away. நாம் கேட்போம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகிய போல் இருக்கிறதே. அல்லேலூயா. கவனித்து பாருங்க, நம்முடைய வாழ்வு கொஞ்ச காலம். அது எப்படி இருக்குதா? வசனம் சொல்லுகிறது, புகைய போல இப்போ தோண்டி அப்படி போயிடுற மாதிரி வாழ்க்கை ஓடிடும். நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன், எப்படி தான் காலம் ஓடிச்சின்னு தெரியல, ஆனால் காலம் ஓடி விட்டது. ஆமேன். நாட்கள் ஓடி விட்டது. அதனால ஒரு கீர்த்தனம் பாடல் பாடுறோம், காலத்தின் அருமையை அறிந்து வாழாய், இனி கண்ணீர் விடுவான் ஏன். காலத்தை அறிந்து வாழ வேண்டுமா? ஆமேன் சொல்லுங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஓகே, நாம் இங்கே வேத வசனத்துக்கு வருவோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் வசனம் 15வது வசனம். நாம் கொஞ்சம் கவனிக்க போகிறோம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் என்னோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு உங்களை நான் அன்போடு கேட்கிறேன். ஓகே, வசனம் 15 கவனியுங்கள். Look at verse 15. It says, then the king returned and came to the Jordan, and Judah came to Gilgal to go to meet the kings, to escort the king across the Jordan. Amen. ராஜா திரும்ப வருகிறதற்கு யோர்தான் மட்டும் வந்தபோது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். ஆமென். இது என்ன சம்பவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அப்சலோன் ராஜாவுடைய மகன். அவன் ராஜாக்கு விரோதமாய் எழும்பி, பின்பு நீங்கள் வசனங்களை வாசித்தா கற்றுக்கொள்வீர்கள், அவன் மரித்து போகிறான். இப்போ ராஜா என்ன செய்கிறார்? மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறார். மகனுக்கு பயந்து ஓடி போயிட்டார். இப்போ மகன் மரித்த பின்பு ராஜா திரும்பி வருகிறார். இதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா வந்து கொண்டு இருக்கும்போது வசனம் 32 கவனியுங்கள். வசனம் 32 நமக்கு சொல்லுகிறது. Look at verse 32. Now Barzillai was a very aged man, 80 years old, and he had provided the king with supplies while he stayed at Mahanaim, for he was a very rich man. கேட்போம். பர்சிலா 80 வயது சென்ற கிழவனாய் இருந்தான். ராஜா மக்னாயீமிலே தங்கி இருக்க மட்டும் அவனை பராமரித்து வந்தான். அவன் மகா பெரிய மனுஷனாய் இருந்தான். ஹல்லேலூயா. ராஜா மக்னாயீமிலே வசித்த நாட்களிலே இந்த பர்சிலாய் அறிமுகப்படுத்தப்படுகிறார். இவர் எப்படிப்பட்டவர்? வசனம் சொல்லுகிறது, வயதானவர் என்று சொல்லுகிறது. ராஜா தாவீது ராஜா மகனேமில் இருந்த நாட்களில்
இந்த ராஜாவுக்கு இவன் ஆதரவாயிருந்தான், தேவைகளை சந்தித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் வசனம் நமக்கு சொல்லுகிறது பர்சில்லா இவன் ஐஸ்வர்யவான் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. 33வது வசனத்தை கவனியுங்கள். And the king said to Barzillai, come across with me and I will provide for you while you are with me in Jerusalem. ராஜா பர்சில்லாவை நோக்கி, நீ என்னோட கூட கடந்து வா, எருசலேமில் உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன் என்றான். ஹல்லேலூயா. ராஜா எதற்கு அழைக்கிறார்? நன்றி உள்ளத்தோடு அழைக்கிறார். ஏன்? நான் ஓடிக்கொண்டிருந்த நாட்களில் எனக்கு உதவின இந்த பர்சில்லாய். நாம் கடந்த நாட்களில் கண்டோம் எப்படி தாவீது ராஜா யோனாத்தானுக்கு வாக்கு கொடுத்தபடியினாலே யோனாத்தானுடைய மகனான மெப்பிபோஷேத்துக்கு துணையாய் அவனை அழைத்து அவனுடைய ராஜாவுடைய மேசையிலே அமர பண்ணினான். அவனுடைய ஆயுசு நாட்கள் முழுதும் இந்த ராஜாவுடைய மேசையிலே இவன் உணவை உட்கொண்டான். யாரே? யோனாத்தானுடைய குமாரன். இப்ப நாம் பார்க்கிறோம் பர்சில்லா என்று பார்க்கிறோம். இவன் உதவினபடியினாலே இவனுக்கு ஒரு நன்றி உள்ளத்தோடு தாவீது சொல்லுகிறார், நீ வா, எங்க வா, என் அரண்மனைக்கு வா என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்கு எல்லாம் நல்லா இருக்கும், நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். நன்றிக்கு யாராவது நமக்கு ஒன்று செய்திருந்தா நம்ம நன்றி காட்ட மாட்டோம், நம்ம நன்றி சொல்லுவோம். ஒரு வேளை வார்த்தையில் நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு எனக்கு ஒரு நல்லதை செய்தவனுக்கு நாளைக்கு நான் ஒரு நல்லதை செய்ய முயற்சி செய்வேன். இது மனித இயல்பு, மனிதனுடைய குணம். ஆமென். யாராவது ஒருத்தர் நமக்கு நல்லதை செய்து நம்ம அவர்களுக்கு தீங்கு எண்ணினால் அது மோசமான ஒரு குணம். அல்லேலூயா. ஸோ நல்ல குணம் என்னங்க? ஒருத்தர் நமக்கு நல்லதை செய்தால் நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு திரும்பி நல்லதை செய்ய வேண்டும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் இங்கே வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, வசனம் 34 கவனியுங்கள். But Barzillai said to the king, how long have I to live that I should go up with the king to Jerusalem? பர்சில்லா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். கவனித்து பாருங்க. ராஜா இடத்திலே கோபமாய் முறுக்கமாய் அல்ல, ராஜாவுடைய அழைப்பை தட்டி கழித்து கோபத்தை அல்லது அவருடைய கெட்ட குணத்தை காட்டல. ஆனால் பர்சில்லா என்ன செய்தான் என்றால், நல்லபடியாய் தன் வாழப்போகிற கொஞ்ச காலம் நான் வசித்த இடத்திலே வாழ்ந்து விடுகிறேன் என்ற ஒரு உணர்வை ராஜாவுக்கு அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இன்றைக்குரிய வேத பகுதி. ஒரு 3 காரியத்தை இதில் இருந்து நாம் இப்போது கற்றுக்கொள்வோமா? எல்லாரும் சொல்லுங்க ஆமேன். ஒரு 3 காரியம். வசனம் 34 திரும்பி வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்கள் படித்தவங்களோ படிக்காதவங்களோ நல்ல வசதியான குடும்பமோ நீங்கள் யாராயிருந்தாலும் நம் எல்லாருக்கும் ஒரு அறிவு இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் மனிதர்கள் தானே. அல்லேலூயா. நீங்கள் ஒரு பெரிய பலசாலியை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அடிக்கடி என்ன செய்கிறீங்க? வெயிட் தூக்குறீங்க. நீங்கள் ஒரு பாடி பில்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாராயிருந்தாலும், முகமது அலி ஒரு சிறந்த பாக்ஸர், ஆனால் வயதாகும் போது பார்க்கின்சன் டிசீஸ் அவரை தாக்கினது. மரிக்கும் நாள் வரையிலும் இந்த பாக்ஸர் அவர் எவ்வளோ பெரிய ஒரு பலன் உள்ளவனாக இருந்திருந்தாலும் இந்த முகமது அலி ஒரு கட்டம் வந்தது, ஒரு சின்ன பிள்ளை முன்னுக்கு கூட நிற்க முடியாது, தன் பலன் எல்லாம் மற்று போய்விடும். ஸோ we must understand that we as human beings have our limits. Hallelujah. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களாகிய நாம்
நமக்கு குறைவுகள் உண்டு. எவ்வளோ பலன் இருந்தாலும் கூட நமக்கு குறைவு உண்டு. இதை 34ஆம் வசனத்தில் திரும்பி கேட்போம். பட் Barzillai said to the king, how long have I to live, that I should go up with the king to Jerusalem? பர்சில்லா ராஜாவை பார்த்து, நான் ராஜாவோடு கூட எருசலேமுக்கு வர நான் இன்னும் உயிரோடு இருக்கும் ஆயுசின் நாட்கள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எவ்வளோ காலம், ஆமென், இன்னும் எவ்வளோ காலம், how long? ஹல்லேலூயா. ஸோ இந்த பர்சில்லாவுக்கு ஒரு அறிவு இருந்தது. என்னன்னா, நாட்களை எண்ணும் ஒரு அறிவு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் இருந்து நமக்கு ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் இயேசு என்று அறிந்தும் கூட நம் நாட்களை எண்ணும் ஒரு அறிவு நமக்கு இல்லை. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு இந்த பர்சில்லா கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாட்களை எண்ணும் ஒரு அறிவு. எல்லாரும் சொல்லுவோம் ஹல்லேலூயா. நாட்களை எண்ணும் ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். We must have this understanding that our days are numbered. Shall we say praise the Lord? Hallelujah. ராஜா இந்த பர்சில்லாவுக்கு ஒரு வீட்டை கொடுக்கலாம், ஒரு அறையை கொடுக்கலாம், எல்லா தேவைகளையும் சந்திக்கலாம். ஆனால் நாட்களை கூட்டி கொடுக்க முடியுமா? தாவீது ராஜா பர்சில்லாவுக்கு ஒரு நாள் கூட்டி கொடுக்க முடியுமா? அல்லேலூயா. சங்கீத புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். Come with me to Psalm 90 and I want you to come to verse 12. 12ஆம் வசனம். It says like this, so teach us to number our days that we may gain a heart of wisdom. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை யாரு பேசின வார்த்தை என்றதை கவனித்து பாருங்க. யார் எழுதினது? நாம் கற்றுக்கொள்கிறோம். Look at that chapter, that Psalm 90. It says a prayer of Moses, the man of God. அப்ப யார் எழுதினது? மோசே எழுதினது. மோசே என்ன என்று எழுதி சொல்கிறார்? நாட்கள் என்னும் ஒரு அறிவு. அல்லேலூயா. நமக்கு இருக்க வேண்டும் என்று அவர் மோசே கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்றோம்? How are we living today? Hallelujah. ஐயா, போன வாரம் செவ்வாய்க்கிழமை என்று இல்லை, புதன்கிழமை விடிய காலையில் எனக்கு ஒரு டெலிஃபோன் கால். ஏறக்குறைய ஒரு 3 மணி இருக்கும். ஒரு 3 மணி. என்னுடைய ஃபோன் சைலண்டில் இருந்துருச்சு. அதனால நான் பார்க்கல. அதுக்கு பிற்பாடு என்னுடைய குடும்பத்தில் யாருடைய நம்பர்லாம் உண்டோ அந்த நம்பரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க. கடைசியாக என் மனைவியை கால் பண்ணி நான் ஃபோனில் பேசும்போது, நம்முடைய சபையில் திருமணமாகி 9 வருடங்கள் தான், கிளாங் திருச்சபையில் 9 வருடம் 3 பிள்ளைகள். திடீரென்று இரவு வேளையில் அவருடைய கடைசி மூச்சை விட்டு விட்டார். பயங்கரமாய் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே மிக ஒரு கஷ்டமான நேரம். இப்படிப்பட்ட ஒரு மரணம். 39 வயது, 40 ஆக போகிறது. ஆனால் இரவிலை நித்திரைக்கு போனார். இரவிலை திடீரென்று சத்தமிட்டார். என்னென்னமோ செய்ய ட்ரை பண்ணாங்க. மருத்துவர்கள் வருவதற்கு முன்பு மரித்து போய்விட்டார். என் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாழ்க்கை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். We will not permanently leave. Life can be short, life can be long, but one day we all have to go. வாழ்க்கை கொஞ்ச காலமாக இருக்கலாம், வாழ்க்கை ரொம்ப காலமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் நம்ம எல்லாரும்
புறப்பட்டு மேலான நம்முடைய உலகத்திற்கு நம்ம எல்லாரும் போக வேண்டும். ஸோ நம்பர் 1, ரிமெம்பர் அவர் லிமிட்ஸ். ஆமென். நம்ம எல்லையை நம்ம அறியணும். we must know that we are only human. ஆமென். நாம் மனிதர்கள் தானே. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆல்ரைட், இரண்டாவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போறோம். வசனம் 35. Come with me to verse 35. Right, verse 35. 35ஆம் வசனம். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, கேளுங்கள். I am today 80 years old. Can I discern between the good and bad? Can your servant taste what I eat or what I drink? Can I hear any longer the voice of singing men and singing women? Why then should your servant be a further burden to my Lord the King? நாம் கேட்போம். இப்பொழுது நான் 80 வயதுள்ளவன். இனி நலமானது இன்னதென்றும் தீதானது என்னதென்றும் எனக்கு தெரியுமோ? புசிக்கிறதும் குடிக்கிறதும் உமது அடியனுக்கு ருசிகரமா இருக்குமோ? சங்கீதக்காரிகளுடைய சத்தத்தை இனி கேட்க கூடுமோ? உமது அடியானாகிய நான் இனி ராஜாவாக என் ஆண்டவனுக்கு பாரமாய் இருக்க வேண்டியது என்ன? கவனித்து பாருங்க. 80 வயசுல இந்த பசிலா எழுதி சொல்லுகிறார். நம்ம 2 காரியம் எழுதுகிறார். ஆகாரத்தை குறித்து எழுதுகிறார், ஆடலும் பாடலையும் குறித்து. வாலிபர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள். இவைகள் 2 குறித்து. வாலிப நாட்களிலே நாம் என்னென்னமோ விரும்புகிறதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ 80 வயதில் இவர் பர்சீலா எழுதி சொல்லுகிறார். He talks about the pleasure of food that he had when he was a young man, and the joy of singing of men and women when we were younger. They are no more pleasure to me என்று எழுதுகிறார். இவைகள் எனக்கு இன்பத்தை கொடுக்கல. ஏன்? என்னுடைய வயதான காலம் என்று இவைகளை குறித்து இவர் எழுதுகிறார். அல்லேலூயா. அப்போ 2வது நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோன்னா, desires of the world fades. இந்த உலகத்தின் ஆசைகள் எல்லாம் வயது ஆக ஆக என்ன செய்து விடுகிறது? அப்படியே மறைந்து விடுகிறது. சரியா? அதனால தான் வாலிபர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியிலையும் உன் இருதயத்தின் ஆசையிலும் நட என்று சொல்லுகிறது. ஆனா யோசிச்சுக்கோ, ஆனா என்ற ஒரு வார்த்தை இருக்கு. அப்பா கிட்ட பையன் பார்த்து சொல்றான், அப்பா நான் வெளியில போயிட்டு வரேன். போயிட்டு வாடா, ஆனா என்று அப்பா சொன்னாருன்னா ஒரு நிபந்தனை இருக்கு. ஆனா அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டால் அப்பா சொல்லுவார், 10 மணிக்கு வீட்டில் இல்லைன்னா வீடு லாக்ட் ஆகிரும். அல்லேலூயா. 10 மணிக்கு வீட்டில் இல்லைன்னா வீடு லாக் ஆகிடும். நான் தட்டுறேன்ப்பா, நீ தட்டலாம், ஆனால் உன் படுக்க வெளியே இருக்கும். அல்லேலூயா. யாரெல்லாம் இப்படி செஞ்சுருக்கா? பிள்ளைக்கு சொல்லி பார்த்தீங்க, கேட்கல, கோபம் வந்துருச்சு. ஒரு நாள் விஷம கதவை சாத்திட்டு தூங்கிட்டேன். வீட்டில் ஒரு நாய் ஒரு மூலையில் படுத்து கிடக்கும். அந்த ஒரு நாள் அந்த பையன் இன்னொரு மூலையில் அவன் வாசலில் படுத்தான் பாருங்க, வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான். அதுக்கு மேலே 10 மணி என்ன 9:30 மணிக்கே வீட்டில் இருப்பான். யாருக்கும் அனுபவம் இருந்தால் சாட்சி கொடுங்க. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். பிரியமானவர்களே, வாலிபனே நீ சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சியிலும் உன் இருதயத்தின் ஆசையிலும் நட. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. முதியோரை குறித்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? அதே நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் வாசிச்சிங்கன்னா, வயதானவர்களை குறித்து பேசும்போது வெட்டுக்கிளிகளுக்கு சமமாய் பேசப்படுகிறது. அது வயதாயிருச்சுன்னா என்ன தெரியுமா செய்யுமா? அது ரெக்கைகள் எல்லாம் பாரமாயிருமோ. இளமையாக இருக்கும்போது அது ரெக்கைகள் எல்லாம் நல்ல பச்சை பச்சைன்ட்டு அது எப்படி இருக்கும்? நல்ல வேகமாக இருக்கும் பாருங்க. ஒரு குதிச்சிச்சுன்னா நல்ல உயரங்களுக்கு குதிச்சிரும்.
ஆனால் வயதான வெட்டுக்கிளி அது பச்சை பச்சைன்னு இருக்காது, மஞ்சளாய் மாற ஆரம்பிக்கும். அது ரெக்கைகள் எல்லாம் மஞ்சளாக ஆரம்பிக்கும். முன்ன அது ரெக்கைகள் எல்லாம் பாயிறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ அதோடைய ரெக்கைகள் எல்லாம் கீழே தொங்கி போயிடும். நடக்கும் போது கூட கஷ்டப்பட்டு நடக்கும், ரெக்கைகளை இழுத்து கொண்டு நடக்கும், பாய முடியாது. அதனால பக்தன் எழுதுகிறான், சாலமோன் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் எழுதி சொல்றார், வெட்டுக்கிளியின் காலம் வருவதற்கு முன்பு வாலிபனே, உன் வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டி கர்த்தரை என்ன செய், நினை. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாங்க. Come with me to 1 John chapter 2 and verse 17. And the world is passing away and the lust of it, but he who does the will of God abides forever. கவனிச்சு பாருங்க, வாசிக்க கேட்போம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போகும். ஆங்கிலத்தில் கொஞ்சம் வேற மாதிரி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி சொல்லுதுன்னா, and the world is passing away and the lust of it. அல்லேலூயா. எல்லாம் போய் மறைந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அதனால வசனம் சொல்லுகிறது, but he who does the will of God abides forever. கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவன் நிலைத்திருப்பான். ஆமீன் சொல்லுங்க. ஐயா, இயேசு ஒரு ஓமை ஒன்று சொன்னார். பணக்காரன் அப்படின்னு ஒரு கதை சொன்னார். பணக்காரன். லூக்கா 12ஆம் அதிகாரம் வசனம் 16 21 வரைக்கும் ஒரு கதை ஒன்று சொன்னார். அவர் சொன்னார், ஒருத்தன் அவன் தானியங்களை இழித்து இன்னும் பெருசாய் கட்டலாம் என்று சொல்லி கட்டி, அப்புறம் அவன் காலை ஆட்டிக்கிட்டு சொன்னானா, உனக்கு அதிக காலத்துக்கு நீ சேர்த்து வச்சிட்ட, புசித்து குடித்து எப்படி உல்லாசமாயிரு, சந்தோஷமாயிரு அப்படின்னு அவன் மனசுல சொல்லிக்கிட்டானா. அப்போ ஆண்டவர் வார்த்தை அவனுக்கு வந்துச்சான், மதி கேடனே, யூ ஃபுல் அப்படின்னு வசனம் வந்துச்சான். யூ ஃபுல். 19வது வசனத்தை கவனிங்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, and I will say to my soul, soul, you have many goods laid up for many years, take your ease, eat, drink and be merry. And look at verse 20. It says, but God said to him, fool, this night your soul will be required of you. Then whose will those things be which you have provided? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. பிரியமானவர்களே, வாலிபனே, உன் சிருஷ்டி கர்த்தரை நினை. 3வது காரியத்தை சுருக்கமாய் சொல்லி நாம் முடிப்போம். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். Please let your servant turn back again, that I may die in my own city, near the grave of my father and mother. But here is your servant Chimham. Let him cross over with my lord the king, and do for him what seems good to you. கவனிப்போம். நான் என் ஊரிலே மரித்து என் தாய் தகப்பனார் கல்லறையிலே அடக்கம் பண்ணும்படிக்கு உமது அடியான் திரும்பி போக மட்டும், ஆனாலும் இதோ உமது அடியானாக கிம்காம் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு கூட வருவான், உம்முடைய பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்யும் என்றான். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா. கிம்காம். பசீலா சொல்றான், அவர் உம்மோடு வருவார். ராஜாவை சும்மா ஒண்டியா விடல, ராஜாவை கூட ஒரு ஆளை போக சொல்லணும். அவருக்கே செய்கிறதை செய்யுங்க, நானும் என்ன செய்கிறேன், என் வீட்டில் சந்தோஷமாக என் காலங்களை முடிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ இந்த பசீலா அவருடைய முடிவு வர காத்திருக்கிற ஒரு மனுஷன். அவருடைய முடிவு இஸ் ஃபைனல் டேஸ் he knows. Shall we say amen? பிரியமானவர்களே, நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வேத வசனம் வாசிங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். And as it is appointed for man to die once, but after this the judgment. வேத வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவன் பெரியவர். ஆமேன்.
ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மரித்து போகிற தருணம் வந்தது. அவன் பாஸ்டர் அவனுடைய படுக்கையின் பக்கத்தில் வந்தார். அப்போது அந்த பாஸ்டர்கிட்ட அவன் கேட்டான், பாஸ்டர் 23ஆம் சங்கீதத்தை எனக்கு வாசியுங்கள். பாஸ்டரும், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில், இப்படி வாசித்து கொண்டே போனார். ஆமேன். அந்த பாஸ்டர் வாசித்து முடித்த பின்பு அவனுடைய முகத்தை பார்த்தார். அவன் அந்த வசனம் வாசிக்கப்படும் போது அவன் தாரத்தாரியாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறதை பாஸ்டர் கவனித்தார். அந்த வசனத்தை 23ஆம் சங்கீதத்தை வாசித்து முடித்த பின்பு அவன் பாஸ்டருடைய கையை பிடித்து கொண்டு சொன்னானாம், நான் அதிகம் சம்பாதித்தேன், என் சம்பாத்தியத்தை எல்லாவற்றையும் இந்த பூமியின் கூடாரங்களை கட்டுவதற்கே பயன் கொண்டேன். அல்லேலூயா. ஆனால் ஒன்றையும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்தாமல் போய்விட்டேனே என்று புலம்பி அவன் கண்ணீர் விட்டானாம். பிரியமானவர்களே, கர்த்தர் பெரியவர். அதனால தான் ஒரு பக்தன் அழகாய் பாடியிருக்கிறார், காலத்தின் அருமையை அறிந்து வாழாய், இனி கண்ணீர் விடுவான் ஏன். இப்படிப்பட்ட வார்த்தையோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறேன். என்ன அழைப்பு தெரியுமா? ஆண்டவர்கிட்ட வந்துடுங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுக்காம சர்ச்சுக்கு வாரீங்க, தேவனை தொழுது கொள்றீங்க, பைபிள் எடுத்துட்டு வாரீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கை ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்குதுன்னா இன்றைக்கு ஆண்டவர் அவர் பக்கமாய் உங்களை அழைக்கிறார். ஒரு பாடல் பாட போகிறோம். It's a best time for you to give your life to Jesus. Wherever you are. உன் பாஸ்டருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறியா இல்லையா அவருக்கு தெரியும். எழுந்து நிற்பமா தேவ சந்நிதியிலே. அல்லேலூயா. என்னோடு கூட ஒரு